ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா சாயில் மெக்கானிக்ஸ். சப்ஜெக்ட் கோட் வந்து CE3404. சப்ஜெக்ட் நேம் வந்து சாயில் மெக்கானிக்ஸ். யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா சாயில் கிளாசிஃபிகேஷன் அண்டு காம்பாக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதில் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், காம்பாக்ஷன், பிஹேவியர் ஆஃப் சாயில். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் வந்து எப்படி உருவாகுது, எப்படி இந்த டைனமிக் பிளானட் வந்து எடுத்ததில் வந்து இப்படி ஒரு உலக உருண்டை எப்படி எந்த ஷேப்பில் இருக்குன்னு அதை பாரு. ராக் சைக்கிள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராக் வந்து எப்படி உருவாகுதுன்னா இக்னியஸ் ராக்கு, அடுத்தது வந்து இக்னியஸ் ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வெதரிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெபாசிட். வந்து இக்னியஸ் ராக் வந்து இது செடிமெண்ட் ஆகி செடிமெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ராக்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு ப்ரெஷர் மெட்டாமார்பிக் ஆகி அது வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஆகுது. அது 3 மெத்தடில் ராக்ஸ் சைக்கிள் ஃபார்ம். ஒன்று வந்து இக்னியஸ் ராக்கு, ரெண்டாவது வந்து செடிமெண்ட்ரி ராக்கு, மூணாவது வந்து மெட்டாமார்பிக் ராக்கு. ஓகேங்களா? சாயில் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங். ஓகேவா? இப்போ கேசஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வெதரிங். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெதரிங்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன். தமிழில் சொன்னால் வானிலை சிதைவு. டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை, ஃப்ராஸ்ட் ஆக்ஷன்னா இப்போ இதாகிறது. ஓகேவா? பனிப்புளி வந்து இது மாதிரி ஆர்கானிக் ஆக்டிவிட்டி, கிராவிட்டி, அப்ராஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பொலியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் ராக் சர்ஃபேஸ் டூரிங் த டே அண்டு நைட் கேசஸ் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் ராக்ஸ். ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன், கான்ட்ராக்ஷன்னா விரிவடைகிறது, சுருங்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ராஸ்ட் ஆக்ஷன்னா வந்து பார்த்திங்கன்னா water freeze in cracks, expand, making the crack larger. At the second point, with time this causes the rock to break into pieces. ஒரு ராக் ஃபார்ம் ஆகி அது எப்படி பீஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? gravity, sometimes the gravity pulls loosely in ராக்ஸ் டவுன் மவுண்டைன் த கிளிப் த லேண்ட் சைடில். இப்போ ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டைமில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சைடில் ஆகிட்டுன்னா நிலைச்சரிவு எப்படி உருவாகிறது. அடுத்து வந்து அப்ராஷன். இப்போ ஏர் பர்ன்ஸ் அண்டு வாட்டர் பர்ன்ஸ் த பார்ட்டிகிள்ஸ் சிப் ஆஃப் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் அதர் ராக்ஸ். ஓகேங்களா? இப்போ சின்ன பார்ட்டிகிள்ஸ் எப்படி வந்து ராக் ஃபார்மேஷனை உருவாகுது. ஓகேங்களா? வெண்டி ஃபேக்ட்ஸு, கெமிக்கல் வெதரிங். ஓகேங்களா? இப்போ கெமிக்கல் வெதரிங்னு வந்து பார்த்திங்கன்னா action of water, oxidation, carbonization, sulfuric acid, plant acid. ஓகேவா? இப்போ கெமிக்கல் வெதரிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகிள் சைஸ் அண்டு ஷேப்பு. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், சப் ரவுண்டடு ஷேப்பு, சப் ஆங்குலர் இந்த ஷேப்பில் வந்து சைஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்கோங்க, டைப்ஸ் ஆஃப் சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெசிடியல் சாயில், ஒன்று டிரான்ஸ்போர்ட்டடு சாயில். ரெசிடியல் சாயில்னு வந்து பார்த்தோம்னா சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டன் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் பண்ண எரோசன் சின்ன பார்ட்டிகிளாக இதாகல ரெசிடியல் சாயில். இப்போ டிரான்ஸ்போர்ட்டடு சாயில்னால் வந்து பார்த்திங்கன்னா ராக் ஃபார்மேஷனில்
ஃபோல்டு அடுக்கு பாறைகளாக உள்ளது வந்து டிரான்ஸ்போர்ட்டடு சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து எப்படி பார்ட்டிகல் சைஸ் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படின்னு பார்க்குறோம்னா, வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் டு ஸ்மால் போல்டர் ஷேப்பில் இதாகுது. அடுத்து விண்ட்டுன்னா வந்து காற்று. ஓகேங்களா. ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் டு சாண்ட் சைஸ் சின்ன சின்ன பார்ட்டிகல். கிளேசியர்னால் இந்த இது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் டு ஃபோல்டர் ஏ பிக் ஹவுஸ் ஷேப்புக்கு இதாகுது. ஓகேவா. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டடு சாயில். ஓகேங்களா. இப்போ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிளாசிஃபிகேஷன் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட்டு, சி, லேக்கு, ரிவரு, ஐஸு, கிராவிட்டி இது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டட். இப்போ இதில் கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அயோலின் சாயில், மெரெயின் சாயில், லக்ஸுரிங் சாயில், அலுவியல் சாயில், கிளேசியல் சாயில், ப்ளூவியல் சாயில். ஓகேவா. அடுத்தது வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்னால் the properties which are used for classification and identification of soil. ஓகேங்களா. இப்போ இதில் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் பர்மியபிலிட்டி, கம்ப்ரஸபிலிட்டி, சியர் ஸ்ட்ரென்த். பர்மியபிலிட்டினா சாயிலில் வாட்டர் வந்து எப்படி ஊடுருவுதல் அதை பற்றி பார்க்க போகிறது. ஓகேவா. Permeability, the property of a soil mass to allow water to pass throughout. ஓகேவா. வாட்டர் வந்து இப்போ மணல் இப்போ ஒரு சேண்டில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னா அது வந்து உடனே இம்மிடியட்லி பர்மியபிலிட்டி ஆகும். ஓகேங்களா. இப்போ இது சாயில்னால் 1 or 2 days வந்து வாட்டர் தேக்கி வச்சு அப்புறம் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா. கம்ப்ரஸபிலிட்டி, த டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ்டு இன் சாயில் when they are subject to compressive load வந்து கொடுக்குறப்ப எப்படி எந்த அழுத்தத்தினால இதாகுது. ஓகேங்களா. ஷியர் ஸ்ட்ரென்த்னா வலிமை, ரெசிஸ்ட் வந்து எப்படி ரெசிஸ்ட் பண்ணுறது. ஷியர் ஸ்ட்ரென்த் இந்த எபிலிட்டி டு ரெசிஸ்ட் ஷியர் ட்ரெஷ். ஓகேங்களா. 3 phase இன் சாயில்ஸ் அது எப்படி 3 phase இன் சாயில்ஸ்னால் சாலிடு, லிக்யூடு, ஏரு. ஓகேங்களா. சாலிடுனா சாயில் பார்ட்டிகிள்ஸு, லிக்யூடுனா வாட்டர் எலக்ட்ரோட்ஸு, ஏர்னா விண்ட்டு. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து சாயிலு, அடுத்தது லேயர் வந்து வாட்டர், அடுத்தது வந்து ஏர். ஓகேங்களா. இப்போ இது வந்து வெயிட் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. வெயிட் ரிலேஷன்ஷிப்னால் வாட்டர் கண்டென்ட். ஓகேவா. வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வெட்டுது, வெயிட் ஆஃப் சேச்சுரேட்டடு இன்ட்டு 100. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் கண்டென்ட் இப்போ ஒரு சாயில் இருக்குன்னா பார்த்திங்கன்னா அது ஃபீல்டில் என்னென்ன டெஸ்ட்டு பண்ணலாம். ஓகேங்களா. சேண்ட் பாத்து டெஸ்ட்டு, ஆல்கஹால் மெத்தடு, பைக்னோமீட்டர் மெத்தடு. ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ட்ஸ் ரேஷியோனா ஈன்னு சொல்கிறது. ஓகேங்க. இப்போ இ ஈக்குவல் டு விவி டிவைட் பை விஎஸ். விவிங்கிறது வேல்யூம் ஆஃப் வாய்ட்ஸு, விவிங்கிறது வேல்யூம் ஆஃப் சாலிட்ஸ்னு சொல்லுவோம். போரோசிட்டிங்கிறது வந்து பார்த்தோம்னா n ஈக்குவல் டு விவி டிவைட் பை வி, வேல்யூம் ஆஃப் வால்யூஸ் பை வேல்யூம் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ரிலேஷன் பிட்வீன் n அண்டு இ. இப்போ ரெண்டுக்கும் எப்படி பார்க்கணும், வாய்ட்ஸ் ரேஷியோவுக்கும் போரோசிட்டி. இ ஈக்குவல் டு n டிவைட் பை 1 மைனஸ் n. அப்போ n ஈக்குவல் டு இ டிவைட் பை 1 ப்ளஸ் இ. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ன்னு சொல்லலாம். விங்கிறது வேல்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வேல்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஃபார் ஏ ஃபுல்லி சேச்சுரேட்டடு சாம்பிள் VW ஈக்குவல் டு VV இட்ஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து செகண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பர்ஃபெக்ட் ட்ரை சாம்பிள்
இன்னும் வாட்டர் கண்டென்ட் வச்சு ரெண்டாவது வந்து ட்ரை சாம்பிள் வேல்யூம் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் டு 0 hence S ஈக்குவல் டு 0 percentage of air voids ஓகேவா இப்போ NA ஈக்குவல் டு VA டிவைட் பை VV இன்ட்டு 100 இப்போ NA ஈக்குவல் டு VA டிவைட் பை V இன்ட்டு VV divided by VV equal to A see air content into N ஓகேவா இப்போ டென்சிட்டி ஆஃப் சாயில் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்க் டென்சிட்டி ட்ரை டென்சிட்டி டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸு சேச்சுரேட்டடு டென்சிட்டி சப்மர்ஜ்டு சாயில்ஸ் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் பல்க் யூனிட் வெயிட் ஈக்குவல் டு gamma equal to weight by volume dry unit weightனா dry unit gamma டிங்கிற இப்போ dry weight divided by volume unit weight of soilனா dry weight divided by volume of solids saturated unit weight gamma saturated water divided by volumes ஓகேவா submerged unit weightனா WT into n by V ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோம்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் டேக்கன் 9.81 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கால்குலேஷன் பர்பஸுக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து பில்டு டென்சிட்டி மெத்தடு ஓகேவா பில்டு டென்சிட்டியில் வந்து நம்ம கோர் கட்டர் மெத்தடு சானிட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு பார்த்தோம்னா இப்போ கோர் கட்டர் மெத்தடில் வந்து எப்படி பார்க்குறோம்னா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர் கட்டர் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணால் ஃபீல்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எர்த்து சர்ஃபேஸில் ஹேமரை வச்சு அந்த ட்ராக்டர் கம்பர்சன் வச்சு நல்லா வந்து ஹேமரால் அடிக்கணும் அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட் கண்டென்ட் உள்ள சாயில் இடத்துல எடுத்தோம்னா அதை வந்து என்ன பண்ணால் ஆஃப்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கோர் கட்டில் இருக்கிற சாயில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணோம் ஃபீல்டில் இதை வந்து ஹேமரால் அடிப்பாங்க ஓகேங்களா அடிக்கிறப்ப அந்த சாயிலெலாம் டெஸ்ட்டு பண்ணணும் அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் வந்து பார்த்தோம்னா நம்ம பைக்னோமீட்டர் வச்சு இந்த டெஸ்ட் பண்ணுவோம் லேபில் ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து எம்டி வீட்டை பைக்னோமீட்டர் அந்த பாட்டில் எடுத்தோன்னா அதுக்கப்புறம் வந்து W2 வந்து பார்த்தோம்னா சாயில் 200 கிராம் எடுத்துக்கணும் சாயில் இல்லாட்டி சாண்ட் எடுத்துடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்டி வீட்டை பைக்னோமீட்டர் ப்ளஸ் சாயில் ஆர் சாண்டு ப்ளஸ் வாட்டரை சேர்த்துணும் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எம்டி வெயிட் ஆஃப் பைக்னோமீட்டர் வித்து வாட்டர் ஓகேவா இதில் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் எங்கெங்கே அப்ளை பண்ண பேராமீட்டர்ஸு த செக்ஷனல் ஏரியா அசியூம்டு யூனிட்டி ஹென்ஸ் height is taken as volume height measurement the volume of solids assumed by unity volume of solid equal to 1 when the soil fully saturated and the voids are completely filled in the water relation between EGWS ஓகேங்களா இதை பற்றி பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்ஸ்லேருந்து கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அட்டர்பர்க் லிமிட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃப்ரீ ஸ்வெல் ஓகேவா இப்போ சீவ் அனாலிசிஸில் வந்து பார்த்தோம்னா இந்த சீவ் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா கோட்ஸ் அக்ரிகேட்டு ஃபைன் அக்ரிகேட்டில் வந்து நம்ம சீவ் டெஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ஸ் வந்து நம்ம வரையணும் ஓகேங்களா சீவ் கிரெயின் டயாமீட்டர் இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் பாசிங் ஓகேங்களா இப்போ மெட்டீரியல் செலக்ஷன் யூஸிங் ஜிஎஸ்டி கிரெயின் சைஸு சாலிட்ஸ் ஓகேங்களா ரிலேட்டிவ் டென்சிட்டி லேபில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து எந்தெந்த
லெவலில் இருக்கும்போது சாயில் வந்து 0 to 15னா வெரி லூஸ், 15 to 35னா லூஸ், 35 to 65னா மீடியம் டென்ஸ், 65 to 85னா டென்ஸ், 85 to 100னா வெரி டென்ஸ். அட்டர்பர்க் லிமிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லிமிட்டு, பிளாஸ்டிக் லிமிட்டு, ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டை வந்து நம்ம சாயில் வச்சு டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கன்சிஸ்டன்சி லிமிட்டு ஓகேங்களா? 4 விதமான டெஸ்ட்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லிக்விட் லிமிட்னா அந்த வந்து இந்த அப்பராட்டஸ் ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லிமிட்டில் ஒரு 100 கிராம் இல்லாட்டி 50 கிராம் சாயில் எடுத்துக்கிட்டு அதோட வாட்டர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் லிமிட் அப்பராட்டஸில் வந்து அதை சாயில் ஃபில் பண்ணிவிட்டு கேசக்கரண்டி மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்பர் ஆஃப் க்ளவுஸ் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பிளாஸ்டிக் லிமிட்டுங்கிறப்ப சாயில் வந்து ஒரு 50 கிராம் இல்லாட்டி 100 கிராம் தான் நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் சைஸுக்கு வந்து ரோலிங் பண்ணணும். இந்த ரோலிங் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன பார்ட்டிகளாக நம்ம வச்சுக்கணும். ஓகே, இதான் வந்து பிளாஸ்டிக் லிமிட்டு டெஸ்ட்டு. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் வந்து நம்ம ஒரு 1 ஹவர் இல்லாட்டி 5 ஹவர்ஸ் வச்சு அதோட வெட் கண்டன்ட்லேருந்து ட்ரை கண்டென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டுனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் இது இருக்குது, இந்த கப்பு இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட் கண்டென்ட் ஆஃப் சாயில் அதை ஃபில் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சா ட்ரை கண்டென்ட் ஸ்ட்ரிங்கேஜ்னா சுருங்குற தன்மை. ஓகேங்களா? சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்னா ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன், ஹைவே ரிசர்ச் போர்டு கிளாசிஃபிகேஷன், யூனிஃபைடு சாயில் கிளாசிஃபிகேஷன், இந்தியன் ஸ்டாண்டர்டு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்னா ஐஎஸ்சிஎஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. இப்போ சாயில் பார்ட்டிகல்ஸ் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் 4 சைஸ் ஃப்ராக்ஷன். ஒன்று கிராவல் வந்து 80 to 4.75 mm, சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4.75லேருந்து 75 மைக்ரான்ஸ், அடுத்து வந்து சில்ட்டு 75ல 2 மைக்ரான்ஸ், கிளே வந்து லெஸ் தென் 2 மைக்ரான்ஸ். ஓகேவா? இது வந்து சிம்பிள் ஆஃப் சாயில்ஸ். ஜீனா கிராவல், எஸ்ன்னா வந்து சாண்டு, எம்னா சில்ட்டு, சீனா கிளே, ஓனா ஆர்கானிக் சாயில், பீனா பீட். ஓகேவா? பிளாஸ்டிக் லிமிட்ஸ் சார்ட்டு. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் வந்து காம்பாக்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன்க்ரீஸிங் பல்க் டென்சிட்டி ஆஃப் சாயில் அக்ரிகேட் பை ட்ரைவிங் த அவுட் ஆஃப் த சாயில். காம்பாக்ஷன்னா அதில் வந்து ஏர் வாய்ட்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸிங் த காம்பாக்ஷன். ஓகேங்களா? the densification of soil achieved by reducing the air voids. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோடு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாலிடு, வாட்ரு, ஏரு. கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏர் வாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அட்வான்டேஜ் ஆஃப் காம்பாக்ஷன். ஓகேவா? இன்க்ரீஸ் இன் டென்சிட்டி, இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் கேரக்டர்ஸ், இன்க்ரீஸ் இன் லோட் பேரிங் கெப்பாசிட்டி, decrease undesirable settlement, increase stability, slope and embankments, decrease permeability, reduce water seepage, reduce swelling, stingage, reduce frost damage, reduce erosion damage. எங்கெங்க அப்ளிகேஷன் ஆஃப் காம்பாக்ஷன் பயன்படுத்தலாம்? காம்பாக்ஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் சாயில் ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், காம்பாக்ஷன் ஆஃப் சாயில் in road and pavement construction, compaction soil in earth embankment, compaction soil behind a retaining wall, compaction of soil backfill, trenches, dam construction எல்லா பர்பஸுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? காம்பாக்ஷன் மெக்கானிக்ஸ் ஆஃப் காம்பாக்ஷன். ஓகேங்களா? இது எப்படி வாட்டர் கண்டென்ட் ஃபார்ம் இதாகுது. லேபரேட்டரியில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து ஸ்டாண்டர்டு ப்ராக்டர் டெஸ்ட்டு, மாடிஃபைடு டெஸ்ட்டு, ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம லேபில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு ப்ராக்டர் காம்பேக்ஷன் வந்து இந்த ஃபீல்டில் இந்த ப்ராக்சர் காம்பேக்டட் மோல்டு இருக்குது, இந்த ரேமர் இருக்குது, ஓகேங்களா? இதை வச்சு நம்ம லேபில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட் யூனிட்டோட வந்து இப்போ எஃபெக்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் காம்பேக்ஷன் இதில் வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் காம்பேக்ஷன் எஃபோர்ட் இஸ் டு த மாடிஃபைடு ப்ராக்டர் டெஸ்ட், ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் சாயிலில் வந்து எப்படி காம்பேக்ஷன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் டென்சிட்டி அச்சீவ்டு டிஃபென்ஸ் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் சாயில். ரெண்டாவது வந்து கோர்ஸ் கிரைண்டடு சாயில் அச்சீவ் ஹையர் டென்சிட்டி அட் லோயர் வாட்டர் கண்டென்ட்டு அண்ட் ஃபைன் கிரைண்டு சாயில் அச்சீவ்ஸ் லெஸ் டென்சிட்டி த ஹையர் வாட்டர் கண்டென்ட். ஒவ்வொரு லேயரில் வந்து எப்படி வாட்டர் கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்தது. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காம்பேக்ஷன் ஆஃப் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி, சாயில் ஸ்ட்ரக்சர், சியர் ஸ்ட்ரென்த்து, பர்மியபிலிட்டி, பேரிங் கெப்பாசிட்டி, செட்டில்மெண்ட்டு, சோலிங் ஸ்டிங்கேஜ் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டென்சிட்டினா வந்து அடர்த்தின்னு சொல்லுவோம். எஃபெக்ட் ஆஃப் காம்பேக்ஷன் இஸ் டு ரெடியூஸ் த வாய்ட்ஸ் பை எக்ஸ்பெல்லிங் அவுட் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸிங் த காம்பேக்ஷன். திஸ் ரிசல்ட் இன் இன்க்ரீஸிங் ட்ரை டென்சிட்டி ஆஃப் சாயில் மாஸ், ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சாயில் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? இது ஃபைன் கிரெயின் ஸ்டைலுக்கு எப்படி, அடுத்து கோர்ஸ் கிரெயின் ஸ்டைலில் சியர் ஸ்ட்ரென்த்னா வலிமை எப்படி இந்த இதில் இருக்குது, ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட் யூனிட்.